இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அடே மம்முட்டி வாயா, யாரா நீ? பாக்குறதுக்கு திவ்யா கழிச்சு தம்பி மாதிரியே இருக்க. ஆமா பாஸ், பாக்க அப்படியே இருக்கான்ல. அக்கா ஜெயிலுக்குள்ள போயிட்டு கழித்துட்டு இருக்கு, தம்பி இங்க பல்ல வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கட்டும். அடுத்து யாருது? சுட்டும் வேலி சூடரே, சுட்டும் வேலி சூடரே, பைத்திய நம்பர் 10. அடியே ஆண்டி, ஆடுற ஆட்டத்துல பாவாடை கலந்து விழுந்துற போகுது. இருக்கட்டும், இனி அப்புறம் கவனிச்சுக்கலாம். அடுத்து யாருப்பா? யாருப்பா அது? டாக்டர் திவாகரா? பைத்தியம் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பா போல. ஒரே அடிய பைத்தியம் ஆயிட்டாரா? நல்லது. அடுத்து கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அப்படி இப்படி ஆடிட்டு இருக்குமா. அந்த 2 கொடுமை தான் இந்த 2 கொடுமை. ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா பாடுற வயசுல மாசத்தில 3 நாள் பொறுக்கணும் பொதுவாக. நல்லா பொறுக்குவீங்க, இருங்க. அடுத்து ஏண்டா லாலிபாப் மூக்கா, பள்ளிக்கூடத்துக்கு போய் படிடானா? அடே, நீ ரீல்ஸ் பண்ணா கூட பரவாயில்லடா. ஒரு கையில போனு, ஒரு கையில பொண்ணு. என்னடா பண்ணிட்டு இருக்க? கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கிறான். அடே பாண்டா, இதை நான் உங்ககிட்ட கேட்டனா? பனிக்கரடி மூக்கா, மூடின்னு உக்காரு. நீ மூடின்னு போடா. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீல்ஸ் அட்டூழியங்கள். எஸ், அட்டூழியங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ரீல்ஸ் என்ற பேர்ல நிறைய பேர் வந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள், அதாவது ஒரு 2-3 நாள் நம்ம வந்து வீடியோ போடல. 2-3 நாள் இல்லடா, 2-3 மாசம். அது எனக்கு தெரியும். மூடு அது 2-3 மாசம். அதாவது கொஞ்ச நாள் வந்து நம்ம வீடியோ போடல. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தாண்டி நிறைய ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தனாரு. ஐயோ, மூடுறா, நான் அந்த லைனை பாட மாட்டேன்டா. அதுக்குள்ள ஏன்டா நீ பாடுற? சரி, அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னட்ட பாத்தையே அப்பாத்தே கேக்கேனா அப்பாத்தியா அப்பாத்தே கேக்கே தூ அப்பாத்தி தோ அப்பாத்தே குட் 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 அப்பாத்தியே இப்படின்ற மாதிரி ஒரு சில ட்ரெண்ட் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சப்போர்ட் பண்ணி ஒரு சில பேர், இந்த பக்கம் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில பேர், இந்த பக்கம் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில பேர் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய டீம் வந்துட்டு மாற்றி வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டென்ட் பேர்ல வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சில வீடியோஸ் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக வச்சு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். அதாவது வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கிறாலும் லைக் பண்ணுங்க அப்படி சொல்ல மாட்டேன். வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்ட்டு சிரிப்பு வந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு தோன்றத கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. கமெண்ட்ல கண்டமெண்டிக்கு அசிங்கமா சொல்லாம மனசுக்கு ஆறுதலா இருக்க மாதிரி ஒரு 4-5 கமெண்ட் வந்து போடுங்க. அப்புறம் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நார்மலா தானக்கா பார்த்தேன், இதுல என்னக்கா இருக்கு? இப்படி பார்க்க கூடாதா? சரிங்க, வேற மாதிரி பாக்குறேன். ஓகே. என்னடா இது போங்க இருக்குது? இப்படியும் பார்க்கக்கூடாது, இப்படியும் பார்க்கக்கூடாதா? வேற எப்படி தான் பார்க்கறது? சரிக்கா, உங்க வீடியோவை நாங்க பார்க்கல, நீங்க போங்கக்கா. நீங்க வேணா பார்க்காதீங்க பாஸ், எனக்கு அந்த அக்காவை பிடிச்சிருக்கு, நான் பார்க்கறேன். நீ மட்டும் பார்க்கறியா? அடே, நீ பார்த்தா அந்த அக்கா அப்படி தானே சொல்லும். இப்படி பார்க்காதே, இப்படி மட்டும் பார்க்காதே, இப்படி தான்டா சொல்லும். இவன் மட்டும் எல்லாரையும் பார்ப்பான், ஆனா நான் பார்க்கறேன்னா விட மாட்டான். போராம பிடிச்சவன். ஐயோ மக்களே, இவனுக்கு யாருன்னா எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஐயோ, இந்த பாண்டாட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. சரி, அடுத்து ஒன்று பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒண்ணுதான். ஏற்கனவே இந்த உன்னதான்
ஏய் உன்னதான் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு அக்கா வந்து ட்ரெண்ட் ஆயிருச்சுல. சரி அது இருக்கட்டும். இந்த அக்கா வந்து வீடியோ பார்க்குற உன்னதான் அப்படின்னா வீடியோ வந்து ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறானுங்க. இப்போ நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். யாருக்கு சொல்லுதுன்னு தெரியல, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அக்கா சொல்லுங்கக்கா. கருவாயா? கருப்பா இருந்தாலும் கலையா அழகா இருக்கடா. நான் கருப்பா கலையா இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியுது. அடே ஆபாயில் முக்கா, அவ உன்னை மட்டும் சொல்லல, வீடியோ பார்க்குற எல்லாத்தையும் சொல்றா அப்படின்ற. நீங்க மேல சொல்லுங்க. லவ் பண்ணலாமா? ஐ லவ் யூ. எல்லாம் ஓகே, பினிஷிங்ல இந்த அப்படின்னு ஒரு வெக்கப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் பொறுக்கல. ஒருத்தன் ஒருத்திக்கு இல்லைன்னா ஒருத்தி ஒருத்தனுக்கு ஐ லவ் யூ சொல்றது நார்மல் தான். ஏய் கருவாயா, வீடியோ பார்க்குற ஒன்று தான். அதாவது வீடியோ ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 10,000 கருவாயனுக்கு தான் ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக சொல்றீங்க. ஒருத்தி 10,000 பேருக்கு ஐ லவ் யூ சொன்னா அதுக்கு பேரு என்னவென்று எனக்கு தெரியல மக்களே. இப்படியும் ஒரு கண்டென்ட்டா? லைக் வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்கு. இப்படியுமா வாங்கணும்? கமெண்ட்ல வந்துட்டு ஏ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு தானே இந்த மாதிரி வீடியோலாம். பைத்தியம் சிப்ப. நாங்களே பெரிய ரியாக்ஷன், எங்களுக்கே ரியாக்ஷனா பண்டா. அந்த அக்காவுக்கு போட்ட மியூசிக்கே போடுறா, நம்மளும் ரியாக்ஷன் கொடுப்போம். ரெடி 1 2 3. இது எப்படி இருக்கு? இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது என்னடா வெறும் பைத்தியம் நினைச்சா பாம்பு பைத்தியமா இருக்குது. இது எப்படி பண்றது? அதாவது நம் நாட்டில் டாக்டர் திவாகர்னா வடநாட்டில் இந்த அக்கா போல ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஐயோ. அடுத்து தாத்தா என்ன பண்றாரு? இந்த கையில ஒரு இன்சுலேஷன் டேப் வச்சிருக்காரு, இந்த கையில ஒரு ஸ்பூன் வச்சிருக்காரு. ஒருவேளை தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரியான மேஜிக் பண்ணுவாரா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தாத்தா நீங்க பண்ணுங்க. யோ தாத்தா, ஏதாவது சொல்லிட்டு போறேன், ஏதாவது வித்தியாசமா வித்தவ காட்டுன்னு பார்த்தா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க. மக்களே, இப்போ நீங்க பார்க்க போறது தி கிரேட் விஜே மேஜிக் ஷோ. அதாவது இப்போ நான் வந்து ஒரு மேஜிக் பண்ண போறேன். அதாவது பாத்தீங்கன்னா என் கையில வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஏதாவது வர வைக்கணும், ஓகேவா? இந்த கையில எதுவும் இல்லை, இந்த கையில எதுவும் இல்லை. ஆனா இப்போ இந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு காயின் வந்துச்சு. எப்படி? அதுதான் மேஜிக். இது கூட ஈஸி மக்களே. இப்போ இந்த காயினை நான் காணாம போக வைக்க போறேன். பாருங்க, அந்த காயினை வந்து அப்படியே வந்து இப்போ காணாம போக வைக்க போறேன். எப்படி காணாம போச்சு பார்த்தீங்களா? காணாம போன காயினை திருப்பி வர வைக்கிட்டா கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரே மண்டக்கு மேல காயின் வச்சு. இதுதான் மேஜிக். யோ தாத்தா, என்ன பார்த்து கத்துக்கையா. பாஸ், அந்த ஆள் பண்ணதே பரவாயில்ல, நீ பண்ணதுதான் பைத்தியம் மாதிரி இருக்கு. அப்படியா இருக்கு? சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். Let's make Tanujaka challenge. தனுஜாக்கா சேலஞ்சா? அது என்னடா சேலஞ்சு? தனுஜாக்கா சேலஞ்சு? தனுஜாக்கா யாரு? ஓ அவங்களா? அவங்கனா எவங்க பாஸ்? அவங்க உனக்கு தெரியாது இல்ல? இந்த வீடியோ பாரு. தூத்துக்குடி கொத்தனார், நீ எங்கடா இருக்க? அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறியாடா? என்ன மறந்துட்டியடா பாவி? அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறியாடா? வாடா, அம்மி கொத்தனடா. இவங்க தான்டா பட்டா தூத்துக்குடி கொத்தனார். தனுஜா அக்கா. என்ன பாஸ், மூடு வந்த முட்டை கோழி மாதிரி முக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே அப்படித்தான்டா பேசுவாங்க. சரி ஓகே, இந்த அக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். என்னடா பண்றீங்க? அக்கா வந்தது கூட தெரியாம தலைகீழ ஆடுறீங்களாடா? என்ன விடுங்கடா. ஓகேங்க, ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுங்க. பாஸ் 32 பல்லும் தெரியுது, மூடுங்க. அடுத்துவாங்க. என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேடா. அக்கா வந்திருக்கீங்களா? அடுத்து யாருக்கா? அக்கா வந்திருக்கேன்டா. என்னடா பண்றீங்க? மக்களே மக்களே, வந்த 3 அக்கால எந்த அக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அக்கா தானே. அக்கா வந்திருக்கேன்டா. அவங்க தானே. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல?
அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? ஓடி போட நாய. என்னடா பண்றீங்க? இந்தம்மா ஏய், நீ தான் நல்லா படுறன்னு சொல்லிட்டுங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு வந்துட்டு டீ 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 அப்படின்ட்டு இப்படி ஏறிட்டு வர? இப்படிலாம் பயன் வச்சுக்கோங்க. என்னடி வயசு இது அப்படின்ட்டு நாங்களும் கலாய்க்குவோம், பார்த்துக்கோ. என்னடா பண்ணா எந்த கவுண்டரும் கொடுக்க மாட்டேங்கிற? இதுக்கு எதுக்குற மாட்டிக்கினாருன்னு பாடுற? ஓ, அக்கா வந்துட்டு என்னடி இது வாய்ஸ் அப்படின்னு கலாய்ச்சி மாதிரியா? இந்த கிளி வயசை கலாய்க்கிறதுனால அந்த அக்கா வந்து கோச்சிக்க மாட்டாங்க. போடா டே. நெக்ஸ்ட் அதாவது தலையை பார்த்த உடனே தலைகால புரியாம போகுது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். அதாவது தலையை பார்த்தீங்களா, உண்மை கொடுத்தீங்கன்னா உட்காந்தத்துல ரசிச்சுட்டு போகணும். குஷியில் வந்துட்டு இப்படி எகிரி குதிச்சா பாருங்க, பாதாள சாக்கடைக்குள்ள போயிட்டாரு. ஐயோ, மனுஷனுக்கு எவ்வளோ அடிபட்டுருக்கோ தெரியல, நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். தலைவரே ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க. சரி, ஓகே. அடுத்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல பேர் வைங்கப்பா. பேரு எது எது எது? இன்ஸ்டாகிராம்ல இருந்து பேர் வைக்கணுமா? என்ன பேர் வைக்கிறது? ஒரு நல்ல பேரா வைங்க பார்க்கலாம். நல்ல 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 பேரா இருக்கணும். நல்ல பேரா இருக்கணுமா? நான் வச்சா நல்லா இருக்காது, பாண்டா வச்சா பயங்கரமா இருக்கும். என்ன வைக்க சொல்லிட்டா? அதுக்குன்னு கெட்ட காரத்தை எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நமக்கு எதுக்கு வம்பு? ஏன் பாண்டா, நம்ம கம்முன்னு இருப்போம். நம்ம எந்த பேர் வைக்க வேணாம். மக்களாகிய இவங்களே வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு பேர் வச்சிருக்காங்க. அதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் படிக்கல, நீங்களே படிச்சுக்கோங்க. ரெண்டாவது, அடே யாரா நீங்களாம்? மூணாவது, ஏழை வந்துட்டு பேர் வைங்க நீங்களே வாண்டடா வந்து வாங்கி கட்டிக்கிறீங்க. பேயில போவ போடாங்கட்டு. அடுத்தொன்னு, இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். ஒரு ரெட் டிராகன். நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடா. அதாவது டைலாக் கூட ஓகே தல, கடைசியில் வந்துட்டு இப்படி பண்ண பாத்தியா? ரீசெண்டா வந்துட்டு இவர் இதான் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 3 படம் தனுஷை விட்டுட்டாப்புல, வாட்டர்மெலன் விட்டுட்டாப்புல, இப்போ வந்து சிம்பு பிடிச்சிருக்காப்புல. சிம்பு இந்த டான்ஸ் தான் பிடிச்சிருக்காப்புல. ஸோ அந்த வீடியோ பார்த்த உடனே கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி கமெண்ட்ல வந்து அதை சொல்லியிருக்காரு, அதை படிச்சுட்டு வாங்க. பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு எனக்கு இதுதான் தோணுச்சு. அதாவது ஸ்டார்டிங்கில் இவரு நான் வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் பண்ண மாட்டோமா, மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கிறது தான் நம்ம வேலைம்மா, நீங்கள் லைக் பண்ணுங்கம்மா, அதாவதுமா நான் தான் ஒரு பெரிய நடிகர்மா, எந்த ஒரு இடத்துலையும் போயிட்டு ப்ரொமோஷனே பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. இப்போ வந்து என்ன வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்க? இப்போ பண்ணுறது பூரா பெய்டு ப்ரொமோஷன் தான். அதாவது சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதே வந்துட்டு பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதுக்கு தான். எதுக்கு பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்ட்டே டகால்ட்டி மாட்டியா? இப்போ மாட்டிக்கிட்டியா? அப்போ விட்டாரு வாயை, இப்போ வாயை வச்சு விட்டாங்க பாருங்க ஒரே கமெண்ட்ல. சரி, ஓகே. அடுத்து குஜிலி கும்பாடா, கோவால இருந்து கொடூரமா லைன்ல சரியா இருங்க. அடே பேயில போவ, நானும் தாண்டா போன வருஷம் கோவா போனோம். ஆனா இப்படி ஒரு வெள்ளக்காரியா நான் பார்க்கவே இல்லையாடா. என்னடா நீ மட்டும் கையோட கூட்டிட்டு வர, குஜிலி கும்பா சிலுக்கு சிக்கா அப்படின்ற மாதிரி. சரி, என்ஜாய் பண்றா. அடுத்த ஒண்ணு, எங்க தல டோனிடா, டோனிக்காண்டி வந்தண்டா, வந்துட்டோம், ஜெயிச்சிட்டண்டா. அங்கிள் அங்கிள் எனக்காக இன்னொரு வாட்டி இந்த பாட்டை அப்படி பாடுங்களேன். எங்க தல டோனிடா, டோனிக்காண்டி வந்தண்டா, வந்துட்டோம், ஜெயிச்சிட்டண்டா. நல்லா இருக்கு அங்கிள். 60 வயது அங்கிள் 20 வயது குமரனாக மாறிய தருணம். காரணம் நம்பர் 7 அப்படின்னு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க கன்டினியூ பண்ணுங்க. தோனிக்காண்டி வந்தோம், தோனிக்காண்டி தஞ்சாவூர்ல இருந்து வந்தோம், தோனியை பார்த்தோம், ஜெயிச்சிட்டோம், ஹாப்பியா வீட்டுக்கு போறோம். இந்த மேட்ச் ஆர்சிபி கூட, ஆர்சிபி கோலி எல்லாம் ஈசா கப் நம்மதான் காலி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? கோலி காலியா? ஐபிஎல் கப்பு வாங்கி தர லாலிபாப்ப சப்பு.
சரி ஓகே, ஓவரா மீம்ஸ் போட்டுட்டுறாங்க. என்னமோ தெரியல, இந்த வருஷம் கோலி ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஜடேஜா வேணுனே அவுட் ஆனார்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க. அப்படியே இருந்தது. எப்பவுமே பண்றதுதான். ஜடேஜா அவுட் ஆனா அத்தனை ஹாப்பினஸ், என்ன பண்றது. ஆனா இந்த வாட்டி ஜடேஜாக்கு பதிலா ரச்சின் அவுட் ஆயிக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து தடவி ஆடிட்டு இருந்தான். அது இன்னும் கடுப்பாயிடுச்சு. 40 பால்ல 50 போட்டுருவாரு. இவன் 40 பாலுக்கு மேல எடுத்துக்கிறான். கரெக்ட். ஸ்டார்டிங்ல இருந்து 56 ரன் அடிக்கிறதுக்கு எதுக்கு அத்தனை நேரம் இருக்கணும். அதுவும் தோனி வந்துட்டார். தோனி வந்துட்டு அவரோட விடாம இவன் முடிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். தோனி பினிஷிங் பண்ண விடலன்றது உங்களுக்கு காண்டு ரமேந்திரா மேல. மன்னிக்கவே மாட்டேன் ப்ரோ ரச்சினை. அதுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் ப்ரோ. நீங்க வந்து மன்னிக்கணும் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு பேட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா கிரவுண்டுக்கு வெளியே. நீங்க மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா தான் கிரவுண்டுக்குள்ள போவானா, போகாம அங்கிட்டு. அதாவது மக்களே, எனக்கு அந்த லாஜிக் புரியல. இப்போ ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா இருக்காங்க அப்படின்னா டீமுக்கு ஒரு கேப்டன் இருப்பாங்க. அந்த கேப்டன் தான் வந்து எந்த பிளேயர் எப்போ இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீமுடைய மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கு, அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுங்க, எல்லாருமே போய் போராட்டம் பண்ணுங்க கிரவுண்டுக்கு வெளியே. அதாவது தோனியை ஓப்பனிங்லேயே இறக்கி விட வேண்டும், அவர் விளையாட பார்ப்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 4 பிளேயர்ல அவுட் ஆகிட்டு போய் சொல்லுங்க, 5வது வந்து இறங்கி ஆடுவார். ஏன் இப்படி பண்றீங்க? மேட்ச் வந்து வின் பண்ணணும், சிஎஸ்கே டீம் வின் பண்ணணும் அப்படின்லாம் ஒருத்தரும் ஆசைப்படுறதில்ல. ஏன் அவுட் ஆனா என்ன, தோனி வந்துட்டு ஒரு 50 ரன் அடிச்சாருன்னா போதும், அதை பார்த்தா போதும் அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் டீம்லாம் வந்துட்டு கப்பு வின் பண்ணலாலும் பரவாயில்ல, நக்கிட்டு போகணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பேர்ல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே. சரி, நமக்கு எதுக்கு வம்பு. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். மூத்திர சந்தைக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா சரி ஏறு போலாம். சரிதான், சின்ன பசங்க தான். நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்சு இந்த எடிட்ரு சிஎஸ்கே ஃபேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சில் வந்துட்டு யார் அப்பா டக்கர்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த வாரம் பங்காளிங்களை பிறந்தாச்சு, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த கோமாளிங்களை பிறக்கிறோம். போன சீசன்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுக்கு பதிலடியா இருக்கு. அதுதான் இந்த இன்னைக்கு பங்காளிங்களை பிறந்தாச்சு, வெள்ளிக்கிழமை அந்த கோமாளிங்களை பிறக்கிறோம். எப்படி ராஜா, இன்னைக்கு வந்து பங்காளிகளை பிறந்தாச்சு. அதாவது மும்பை இந்தியன்ஸை வந்து தோக்கடிச்சாச்சு. இன்னைக்கு வந்துட்டு ஆர்சிபி அவங்கள வந்து ஜெயிக்க போறீங்க. ஆர்சிபின்னு சொல்லலாம், அது என்ன கோமாளிங்க? எப்பா, இந்திய டீமுக்கு விளையாடும் போது மட்டும் ரோஹித் வேணும், கோலி வேணும், அவன் வேணும், இவன் வேணுங்கிறீங்க. அப்படியே ஐபிஎல் வந்துட்டா கோலியை தூக்கிட்டு அந்த பக்கம் எரிஞ்சிடுறீங்க, ரோஹித் சர்மா தூக்கி இந்த பக்கம் எரிஞ்சிடுறீங்க, தோனியை மட்டும் தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிறீங்க. ஐபிஎல் வந்தா மட்டும் நான் இப்படி இந்தியா டீம் யாருமே தேவை கிடையாது, எல்லாத்தையும் திட்டுறது. இது வேர்ல்டு கப் நடக்கும்போது ரோஹித் ப்ளீஸ், ரோஹித் 50 அடிக்கும், 100 அடிக்கும், கோலி ஒரு 50 போடணும் அப்படின்ட்டு எல்லாம் காலில் விழுந்து கதறுவீங்க. கோமாளியா? இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க கெத்து, தோக்குறவங்க கோமாளி. அப்படி வச்சுக்கலாம்ல மக்களே? ஏன் இப்படி பண்றீங்க? வணக்கண்ணா. கொல்கத்தா ஹோம் கிரவுண்ட்ல கொல்கத்தாவை நாங்க ஜெயிச்சிட்டோம். சரி, சென்னை ஹோம் கிரவுண்ட் சேப்பாக்கம் மைதானத்துல சென்னை ஜெயிக்க முடியுமான்னு உங்க கிளிய ஒரு சீட் எடுத்து கொடுக்க கிளி ஜெயிக்கிற சீட்டா எடு கிளி. ஏற்கனவே ஒருத்தர் சிலுக்கம்மா போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காப்புல. முதல் சீட்டை எடுத்து கொடுத்துருச்சா? ஒரே சீட்ல எடுத்து கொடுத்துருச்சு. என்ன வந்திருக்கு? என்ன யாரு வந்திருக்காங்க? இந்த சீட்டு திருப்பதி ஏழுமலையான் வந்திருக்காரு. போடு, திருப்பதி ஏழுமலையான். எல்லாமே நல்லபடியா நடக்கும். வேற ஏதாவது ஆர்சிபிக்காக ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை ஏதாவது இருக்கா? எப்படி ஒரே டைம் எடுத்து கொடுத்துருச்சு, ஒரே சீட்ல எடுத்து கொடுத்துருச்சுன்னா அவருடைய யோகா அமைப்பு அப்படி. கிளி கைய கொடு. தேங்க்யூ கிளி. கண்டிப்பா நம்ம சென்னையை வந்து ஜெயிச்சிடலாம் மார்ச் 28. அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஆர்சிபி கப்படிப்பேன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. உறுதியா அடிக்கலாம். அதாவது ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். ஏன் ப்ரோ, ஏற்கனவே வந்துட்டு அங்க ஏழுமலையான் வந்திருக்காரு, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அதுதான். அடுத்து ஏழுமலையான். 7 அப்படின்னா தெரியல மக்களே, 7 ஃபார் ரீசன். தோனியோடைய நம்பர் 7. ஸோ கண்டிப்பா தோனிக்கு ஃபேவரா தான் போகும்னு என்னுடைய கருத்து. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏழுமலையான் ஒரு வேளை வந்துட்டு இப்படி ஒளி கொடுத்து ஆர்சிபி ஜெயிக்க வச்சாருனால ஜெயிக்க வைக்கலாம்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அவன் போயிட்டா இவன் போயிட்டா நீங்க ஒழுங்கா விளையாடாம விட்டுறாதீல. ஊரு ஃபுல்லா இளவு இழுத்து வச்சிருக்கோம்ல, வன்மத்தை கக்க ரெடியா இருக்கானுல. நல்லா இருப்பியல, 100% எஃபர்ட் போடுங்கள. பயத்தை கண்ணில் காட்டாதியல, காட்டிடாதியல. ஓட விட்டு அடிப்பானுல. ரொம்ப உக்கிரத்தில் இருக்கானுவா. யாரோ பேசுற மாதிரிலாம் இல்ல, கோலியே பேசுற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு பில்டப்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியா இருக்க போகுது. அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி படிக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டும் ஹெவியாக தான் இருக்கும். நம்மளும் ஒரு மேட்சாச்சு கிரவுண்டில் போய் பார்த்தலான்னு பார்க்குற மக்களே, ஒரு மேட்ச் கூட டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. கப்பீர்னு காணாமல் போயிருது. ஸ்டார்டிங் ரேட்டு 2000ங்கிறாங்க, 4000, 5000ங்கிறாங்க, 20000, 30,000ங்கிறாங்க. 30,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு டிவி வாங்கிட்டு வச்சு இப்படி க்ளோஸ் அப்லேயே உட்காந்து பார்க்கலாம் போல. சரி, ஒரு மேட்சாச்சு கிரவுண்டில் நம்ம பார்க்குறோம் மக்களே, பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்.
ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வைக்கிற? மக்களே, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இந்த ரீல் அமைச்சு வச்சுட்டு ட்ரோல் பண்ணுங்க விஜய் அப்படின்ட்டீங்க. என்ன இலவுடா இது அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஏல, உனக்கு தான் அறிவில்லை, உன்னை பெற்றவங்களுக்குமா அறிவில்லை? ரீல்ஸ் பண்றதுக்கு ஓகே, குட்டி குட்டி குழந்தைங்கலாம் வந்து ரீல்ஸ் பண்றாங்க. என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கண்டென்ட் ரீல்ஸ் பண்ணா பரவாயில்ல. ஃபுல்லா மிட் நைட் சாங்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாமர் சாங்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் சாங்ஸ், இந்த மாதிரி தான் ரீல்ஸ் பண்ணுவீங்களா? அந்த பாப்பாவுக்கு பல்லே வரல, அதுக்குள்ள ஏன்டா இப்படிலாம் பண்ற? அதாவது நிறைய பேர் சொல்ல மக்களே, அவங்கள பெத்தவங்களே கேட்கல, நீ ஏன்டா கேட்கற அப்படின்ட்டு. அவங்களுக்கு தான் அக்கறை இல்லை, நமக்குமா இல்லை. ஏதோ ஒன்று சின்ன பிள்ளைங்க படிச்சு கொஞ்சம் பெரிய ஆகட்டும் அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம அட்வைஸ்லாம் யாரும் கேட்க போறா? எங்கிட்ட போய் சொல்லுங்கடா. அடுத்து யாருப்பா அது? சாதனா ஆண்டியா? ஆண்டி வாங்க. சுட்டும் வேலி சூடரே, சுட்டும் வேலி சூடரே, ஆட்டம் கட்டனா அசிங்கமா என்ன சொல்லிவிடுவோம் பார்த்துக்க. ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஆட சொன்னா ஓம் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க. என்ன இந்த மாதிரிலாம் ஆடுற வயசா இது? ஆண்டி ஆண்டி எங்க பிள்ளைக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்க. பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தா நீ பாட்டி, வாட் பாட்டி, வாட் டான்ஸ் இது? பைத்தியம். சிப்ப அடுத்து ஃபைனலா ஒரு பைத்தியத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் மக்களே. சி, பைத்தியம் மாதிரி பண்ற ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஏதோ ஒண்ணுதான், பைத்தியம் தான். பாருங்க. மக்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல சோசியல் மீடியால நிறைய பேரு இப்படிதான் ஆக போறாங்க. அதாவது மக்களே, ஃபர்ஸ்ட்லாம் ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அழகா வந்தது, இப்ப எல்லாமே ஆபாசமா வருது. குழந்தைங்க கிட்ட போன புடுனாலும் நான் அப்படிதான் பாப்பேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி குழந்தைங்களே இப்ப அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் சைட்லாம் போனீங்கன்னா 2 பீஸ் போட்டு தான் இப்போ ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்க. சவுத் சைடு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள்ல சவுத் சைடும் 2 பீஸ்ல வரும். ஒரு சில பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன சொல்றது, உள்ளாடைகளை மட்டும் அணிந்து கொண்டு ரீல்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டா உனக்கு என்னடா வெண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்குடா வெண்ண, சி நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம மூடிட்டு போயிடுவோம், வீடியோவை மூடிட்டு போயிடுவோம். ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நகைச்சுவையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலாமே ஒரு லைக் பண்றேங்க. கண்டிப்பா ஏதாவது சிரிப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்றேங்க. அப்புறம் எதனா சொல்லுன்னு நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸ் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. Bye.